சில மாநிலங்களில் இவ்வாறான செயல்களில் பாஜக அரசு ஈடுபடுவதை தமிழக மக்கள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆளுநருடைய நடவடிக்கை என்பது தமிழக மக்களுக்கு எதிரானது. மனுஸ்மிருதியினுடைய ஆட்சியை இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இந்தியா முழுவதும் மனுஸ்மிருதி சட்டங்களை தன் சட்டங்களாக உருவாக்க வேண்டும் என்ற பாஜகவின் செயல் திட்டத்தை தான் இந்த ஆளுநர் இங்கே கடைபிடித்து வருகின்றார் என்பதுதான் வேதனைக்குரிய செய்தியாக நாம் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு இந்த ஆளுநருடைய போக்கு என்பது பிற்போக்குத்தனமாக இருக்கின்றது. பெரியார் மண்ணிலே அம்பேத்கர் வகுத்த சட்டத்தை இவர் மாற்ற துடிக்கின்றார்கள். மனுஸ்மிருதி சட்டத்தை இந்த மண்ணில் கையகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இது எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நாட்டை ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு செயலில் ஈடுபட்டு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் எல்லாம் ஒரு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வருங்காலங்களில் இது போன்ற ஆளுநர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, ஆளுநர் தேவையில்லை என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த தொடர் முழுக்க போராட்டம் என்பது இங்கே சென்னையில் முன்னெடுத்திருக்கின்றார்கள். இது போன்ற ஆளுநர்கள் எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடாது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.